சங்கீதம் 49, 16, 17. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. தேவனுடைய வார்த்தை மிக அழகாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உன்னை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஒருவன் உன்னை காட்டிலும் ஐஸ்வர்யவனாய் வர வர மாறும் பொழுது, ஒருவன் உன்னை காட்டிலும் செல்வந்தனாய் மாறும் பொழுது, உன்னை காட்டிலும் ஒருவன் செல்வம் செழிப்பமாய் மாறும் பொழுது அவனை கண்டு நீ போராமைப்படாதே. அவனை கண்டு நீ பயப்படாதே. அவனை பார்த்து என்ன செய்யாத? பயப்படவே பயப்படாது. ஏன்? அவன் ஒன்றும் கொண்டு போவது இல்லை. அவன் மகிமை பெருகும் பொழுது அவன் மகிமை அவனை பின்பற்றி வருவதோ கிடையாது. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் அவன் வாரி கொண்டு போவது கிடையாது. அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும், மறுமைக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மறுமைக்குரிய வாழ்க்கையில நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்ப அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பூமியில நாம ஒரு பந்தயம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஓட்ட பந்தயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்ட பந்தயம் என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழும்போது தெய்வீகமாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் ஜீவித்து, தெய்வீகமாய் நாம் அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் உறவாடும் பொழுது அந்த பந்தய பொருளை லெக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் பெறுவதற்காக நாம் ஓடுகிறோமே தவிர அதை நாம் இழந்து போகிறதுக்காக அல்ல. பூமியில் அதை இழந்த. ஆனா இந்த ஐஸ்வர்யம் பூமியில நிலையானது கிடையாது. இந்த ஆசீர்வாதம் பூமியில நிலையானது கிடையாது. எந்த மனிதனிடத்திலும் இந்த ஆசீர்வாதம் வரும் போகும், எந்த மனிதத்திலும் இந்த செல்வம் வரும் போகும். அதுக்கு என்ன கிடையாது? நிலையே கிடையாது. அப்ப ஒருவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது, அவன் ஆசீர்வாதம் பெருகும் பொழுது, மகிமை பெருகும் பொழுது, செல்வம் பெருகும் பொழுது, பொருளாதாரம் பெருகும் பொழுது அவனை குறித்து நீ பயப்படவே பயப்படாதே. ஏன்னா அவனால் வாழ்நாள் முழுவதும் அது அவனுக்கு நிலையானது அல்ல. அந்த மகிமை அவனை பின்பற்றுவதும் கிடையாது. அதனால அவன் மரித்தால் அவன் ஒன்றும் கொண்டு போவது கிடையாது. ஆகினால இந்த உலகத்துல இந்த ஐஸ்வர்யம் என்பது நிச்சயமானது அல்ல. அது யார் இடத்துல போவோம், யார் வேணாலும் வரும். அதனால அதை குறித்து என்ன செய்யாத? பயப்படவே பயப்படாத. ஏன்னா உனக்கு வறுமை வருதா, உனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வருதா, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் குறைவு ஏற்படுதா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் குறைவு ஏற்படுதா, அது எப்பொழுது வருகிறது, ஏன் வருகிறது என்று நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று அதை கவனமாய் கேட்பீர்கள் என்றால், அதற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்வது? என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். போதும். என்ன சொன்னாரு? பின்பு உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் பண்ணலாம். ஆனா முதலாவது நீ ஒன்று செய். என்ன செய்ய சொல்றாரு? எனக்கு ஒரு சிறிய அடை. ஆனா அங்க காரணங்கள் சொல்றாங்க தான், ஏதோ காரணம் சொல்றாங்க. அந்த காரணத்துக்கே போவாது. ஐயோ எனக்கு பற்றாக்குறை ஆகிப்போச்சு, எனக்கு குறைவு ஏற்பட்டது, எனக்கு ஒன்றும் இல்லாத போயிடுது, எல்லாம் லாஸ் ஆகிப்படுது, அந்த 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 என்னது குற்றச்சாட்டுக்கே போகாத. அந்த இடத்துக்கு போகாத. அந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் உன் நிலைமை மாறி விடுகிறது. ஐயோ என்னால் பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஓட முடியாது,
என்னால் நடக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, என் நிலைமை இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, அதை பார்க்காத. அதை நீ பார்க்க 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 பார்க்கதான் உன்னுடைய நிலைமை மிகவும் எங்க போயிட்டே இருக்கு, எங்க போயிட்டே இருக்கு, இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. அது டவுன் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்ன? உன் நாவின் வார்த்தைகள், உன்னுடைய அறிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா அது தேவனுக்கு முன்பாக மிகுந்த கோபத்தை உண்டு பண்ண முடியாது இருக்கிறது. அறிக்கை அவருக்கு முன்பாக எப்படி உண்டு பண்ணுது? கோபத்தை உண்டு பண்ணுகிறது. நான் இவ்வளவா நடத்தி கொண்டு வந்தேன், இவ்வளவா செய்து கொண்டு வந்தேன், இவ்வளவா நான் கொடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் இந்த ஜனங்க எங்க பார்த்தாங்க? எகிப்தை தான் பார்த்தாங்க. எகிப்துல எதை பார்த்தாங்க? எதை பார்த்தாங்க? அங்க இருக்கிற வெள்ளை பூண்டு, அங்க இருக்கிற என்னது வெள்ளையரிக்காயும், அங்க இருக்கிற வெள்ளை பூண்டு வெள்ளையரிக்காய், அங்க இருக்கிற கொம்மட்டியா, அதை தான் பார்த்தாங்க. ஆனா தேவன் மகிமையானது மேன்மையானது கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணாங்க. அந்தந்த நேரத்தில் அசட்டை. அப்பப்ப முறுமுறுப்பாங்க, அப்பப்ப ஆண்டவரை கோபப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் அதற்காக இங்கு அழைக்கப்படவில்லை, அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அதுக்காக உங்களை தேவன் இங்கு ஆராதிக்க கொண்டு வரவில்லை. உங்களை அழைத்தது ஆண்டவர், உங்களை ரட்சித்தது ஆண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ணது ஆண்டவர், உங்களுக்கு பேர் வச்சது ஆண்டவர். நீங்க கொண்டு வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி ரட்சித்து அபிஷேகம் பண்ணி உங்களை நிலைப்படுத்தி வைப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்ம நாங்கள் அவங்களை கூப்பிட்டு வந்தோம். ஏன் எவ்வளோ பேர் கூப்பிட்றோம்? வராங்களா? எவ்வளோ பேர் கொடுக்குறோம் நோட்ஸு? கிட்டத்தட்ட அந்த காசு கொடுத்து நோட்ஸ் அடிச்சதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 நோட்ஸ் கொடுத்துருப்பான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். 50,000 நோட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். காசு கொடுத்து நோட்ஸ் அடிச்சு எவ்வளோ பேர் அழைக்கிறோம்? வராங்களா? இல்லை. அழைத்து கொண்டு வந்தது யாரு? ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களை ரட்சித்து கொண்டு வந்தது ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை நடத்தலன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. உங்களை தெரிந்து கொண்டதும் அழைத்ததும் ரட்சித்ததும் அபிஷேகம் பண்ணதும் ஞானஸ்நானம் பெற்றதும் எல்லாம் தேவனுடைய திட்டம். அது அந்த திட்டத்துக்குள்ள உங்களை இணைக்கப்படும் போது அவர் செயல்படுவாரே தவிர நம்ம இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, எனக்கே பற்றாக்குறைங்க, எனக்கே பத்தலைங்க, அதனால தான் உனக்கு அங்கே பத்தலை. ஏன் உனக்கு பத்தலை? அதுதான் பத்தலை. ஒரு தடவை என்ன செஞ்சேன்னா, பாசம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு என்ன செய்யுங்க, சூசைட் அடிச்சு சூர் செஞ்சுட்டாங்க. நான் சொன்னேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். என்னை அழைச்சது அவரு. எனக்கு நான் இந்த சூசைட் அரிசி எல்லாம் இலவசமாக கொடுத்து அந்த சூசைட் அரிசி நான் சொன்னேன், நான் வரல, அவர் கூலி செய்ய வரல, நான் சாப்பிட மாட்டேன், என்ன சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்ட்டேன். எப்படியோ சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க. படுக்கலாம் நேரத்தில் பார்த்தா 11 மணிக்கு 11:30 மணி இருக்கும். ஒரு 15-20 பரோட்டா வாங்கிட்டு வந்து எழுப்பினார். நான் பண்ணியே தான் படுத்தேன். ஐயா தட்டினார் கதவை. வந்து பார்த்தா 15-20 பரோட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு அது பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்ன பேசாம உட்காந்துருக்கிறீங்க? என்ன பேசாம உட்காந்துருக்கிறீங்க? என்ன ஏன் பேசாம உட்காந்துருக்கீங்க? இல்லையா உங்களுக்கு? ஆனால் அலிலியா சொன்னதான் சொல்லுவீங்க. ஏன்னா அதுதான் நம்ம அப்படியே பழகிட்டோம். நாம எல்லா சாப்பிக்கல அலியா அலியா அதை சொல்லி நம்ம என்ன செய்யிட்டோம்? பழகிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்யறது கிடையாது, மணிக்கணக்காக உட்காந்துட்டு வர்றது கிடையாது. அல்லேலூயா. நான் அன்றைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு நான் சொன்னேன், நான் சுவிச்சை தரிசி சாப்பிட மாட்டேன். அப்போ அதில் நான் தீவிரமாக இருந்தேன். கர்த்தர் என்ன போஷிக்க, கர்த்தர் என்ன செஞ்சாரு? வல்லவராக இருந்தார். நம்ம பிரியமான இவ்வளோ குறைவுபடும் போது என்ன செய்யறோம்னா, அந்த குறைவை தான் பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் மகிமையானதை செய்வார், வல்லமையானது செய்வார், அற்புதமானது செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு இல்லாதால் தான் இந்த விசுவாச அறிக்கை நம்மளால் என்ன செய்ய விடவே முடியல. நம்முடைய அறிக்கையெல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் டவுன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க தான், அவங்களும் கொஞ்சம் அவிசுவாசமா சொன்னாங்க தான். ஒரு புடி மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை நாங்கள் சாவலாக இருக்கிறோமே அப்படின்னாங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம்? செத்துட்டா போனாலும் இருக்கும். செத்துட்டு போனால் ஐயோ இந்த வாசிவாதமா, இந்த வாழ்க்கையா, இந்த ஜீவியமா,
நாம ஏன் ஜீவிக்கிறோம், நாம ஏன் இந்த ஆண்டவரே என்ற பேசாம செத்துட்டு போனா கூட நலமா இருக்கும். விடுமா இல்லையா? அறிக்கை விடுமா இல்லையா? அடிக்கடி இந்த அப்படிப்பட்ட அறிக்கை விடாதீங்க பிரதர்ஸ். அதுக்காக தேவன் உங்களை பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை வைத்திருவில்லை. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வல்லமையானது. உங்களுக்கு அபிஷேகம் எப்படிப்பட்டது? வல்லமையானது. அது விசுவாசத்தை நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிற அபிஷேகம். என் தலையை எண்ணெயினால் என்ன செய்கிறாரு? சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்திய தேவன் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். எனக்கா குறைய போட்டுக்கிறாரா? எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு நம்ம கறி சாப்பிட்றோம்ல. இல்லையா? எப்படியாவது 2 நாளைக்கு மீன் சாப்பிட்றோம்ல. ஒரு நாளைக்கு தானே சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு தானே ரசம் சாப்பிட்றோம். அந்த ரசத்தையே கூட நம்ம என்ன செய்யணும்? கொடுத்ததுக்காக சோத்துறோம் அப்படின்னு. ஆனாலும் அந்த ரசம் சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு நாள் நினைப்போம், நாளைக்கு எப்படியா கறி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். எப்படின்னா ரசமும் சாம்பார் ஒரு மனுஷனுக்குன்னா அது பிடிக்காது. நாளைக்கு கறி தாம்ப சாப்பிடும், மீன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னுவோம். ஆனால் நம்மளை கைவிட்டாரா? அப்பா கைவிட்டாரா? விட்டுறாரா? இல்லை. அவர் உங்களுக்கு அழகான உணவுகளை கொடுக்குறார். நமக்கு எவ்வளவு குறைவு ஏற்பட்டா கூட அவர் வந்து நிறைவுபடுத்தி விடுகிறார். அதனால நம்ம எது கேட்டாலும் நான் செத்து போடுறேன். நான் அந்த நாள் எப்போ வரும் வந்துட்டு என்ன செய்வேன்? ஒரு ஆயா என்ன செஞ்சுதான் விறகு எப்போ அதுக்கு எப்படியாவது ஒரு நாளைக்கு தூக்கி கொடுத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சிடும். ஒரு நாள் என்ன செஞ்சுருந்தேன், விறகெல்லாம் வெட்டி வச்சுட்டு பார்க்கறது நல்லா உச்சி வெயில் ஆகிப்போச்சு. யார் ஒரு துருடவன் காணா. 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஒரு ஆளு காணா. சரி பொழுது போயிடுங்க அப்படின்ட்டு அப்போதான் கேட்டுச்சான், இந்த யம தர்மம் எங்கே இருக்கிறான்? அவன் உயிரோடு இருக்கிறான், வந்து என் உயிரை பிடிச்சி போகட்டும் அப்படின்ட்டு. அப்போ சரி இது கேட்கு தண்ணிட்டு அவளா என்ன செஞ்சானா, யம தர்மம்னு வந்து விட்டானா. வந்துட்டா பாருங்க, என்ன கூட்டிய போலாமா? உன்னை எது கூட்டம்? இந்த பேரும் தூக்கி கொடுத்து கூட்டம் அப்படின்னு. அவனி நான் பார்த்தேன், நீ தான் வருவன் எனக்கு தெரியும். எப்படியாவது நீ என்ன செய்ய கூட்டா வருவன் தான் தெரியும். அதுதான் உனக்கு கூட்ட வெறும் தூக்கி கூட்டு நீ மேலே வேலை பார்த்துட்டு போ அப்படி. உன்னை நாலு என்ன செய்யல உனக்கு வரல அப்படின்னு ஒன்று. அப்போ அந்த வெறுவை தூக்கி விடுறதுக்கே யம தர்மனை கூட்டம் ஆயா இருக்குனாக்கா நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆயாவுக்கே சாவத்துக்கு என்ன இல்லை ஆனா இல்லை. இன்னும் 10 நாளைக்கு அந்த விறகு என்ன செய்யலாம்? வெட்டி சாப்பிடலாமே அவனுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும்போது நம்ம நல்ல அழகா இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க நம்ம வாயில அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவசரப்பட்டாலும் விட்டுடாதீங்க, ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் என்ன முதல்ல எடுத்துடுவாப்பா அல்ல சொல்லுவோமா. அப்போ அவங்க அந்த வார்த்தையை அசட்டை பண்ணவில்லை, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணவில்லை. அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல? செவி கொடுத்தாங்க, மதிப்பு கொடுத்தாங்க. தேவ மனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க மதிப்பு கொடுத்தாங்க, கொடுத்தாங்க. 3 வருஷம் நல்லா சாப்பிட்டாங்க. நீ சின்னது கொடுப்பது, நீ சின்னதா இருந்தாலும் கர்த்தர் உன்னை பெருசான ஆசீர்வாதம். ஆகையினால ஒருவனுடைய ஐஸ்வர்யம் பிரியமான ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவனுடைய மகிமை பெருகும் பொழுது, அவனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும் பொழுது அவனை கண்டு நீ பயப்படாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யான மாற்றுவார், உங்களையும் சீமான மாற்றுவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பொருளாதாரமும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? மேல 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 உயரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா.